ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ரைஸு. இது வந்து பருப்பு கீரை. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கேன். அதனால் இப்போ இன்றைக்கி மிச்சக்கீரை இருந்துச்சு. நம்ம ஒம்பாக்க முடியாதுல்ல, விற்கிற விலைவாசிக்கு ஒரு கட்டு கீரை 20 ரூபா. சரி, மிச்சக்கீரை இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கி செஞ்சுட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் கிடையாது, இது மீல் மேக்கர். மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும். பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். பெருசாக இருந்துச்சு, அதனால நான் அப்படியே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சிக்கனுக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ, செய்முறை செய்கிறோமோ அதே பக்குவத்தில் தான் இதை செய்யணும். இதை செஞ்சோம்னா அந்த பருப்பு கீரைக்கு இது சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். இது வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கறி மசாலா பட்டெல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வேக வச்ச இதையும் போட்டு கட் பண்ணி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வர நேரத்தில் கிரேவி நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடணும். இது பிள்ளைக்கு இப்போ தான் ரெடி பண்ணுறேன். காலிஃப்ளவர் கேட்டான், ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்காக. சரி, அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சமையல் இன்றைக்கி. பாருங்கள், முழுசாக பாருங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.